அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்னோட இண்டிகேட்டர் சக்ஸஸ் பை செல் இண்டிகேட்டர் மேட் ஃபார் ஆப்ஷன் பையர் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இண்டிகேட்டர் எப்படி பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ நான் டெமோவாக காட்ட போகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து ஆப்ஷன் இந்த வந்து ஆப்ஷன் பையர்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மூணில் எது வேணால் பை பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறது நிஃப்டி ஓப்பன் பண்ணுறேன். லைவ் மார்க்கெட்டில் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நிஃப்டி வந்து கால் சைடு நான் செக் பண்ணுறேன். ஸோ பொதுவாக நம்ம வந்து எப்போயுமே இந்த மணியில் தான் ட்ரேட் பண்ணுவோம், இல்லை ஜஸ்ட் அவுட் ஆஃப் த மணியில் ஃபஸ்ட்டு ரொம்ப டீப் அவுட் ஆஃப் த மணி போகாமல் மேலே என்ன இருக்கோ நியரஸ்ட்டு அவுட் ஆஃப் த மணியில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஆப்ஷன் பையர், ஆஸ் ஏ ஆப்ஷன் பையர். சரிங்களா? ஜஸ்ட் எந்த ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணாலும் இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணல. பார்த்தீங்கன்னா இப்போ பை சிக்னல் அப்படின்ற ஒன்றும் வரவே இல்லை. மார்னிங் தான் செல் சிக்னல் வந்திருக்கு, அப்படியே கீழேயே போகுது. இது வந்து ஆப்போசிட்டோட ஸ்ட்ரைக். ஸோ இதுலேருந்து தெரியுது ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு பை சிக்னல் நடந்திருக்கு அப்படின்னு. சரி, ஆப்போசிட்டில் போய் நான் செக் பண்ணுறேன் உண்மையிலேயே நம்ம பை வந்திருக்கா இல்லையான்னு. வந்திருக்கு பாருங்க. கரெக்டாக பை எவ்வளோ ப்ரைஸ், எல்டிபி லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் அட் த பை வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 140 ரூபா. 140 ரூபாவில் வாங்கினது. இப்போ ப்ரைஸ் பாருங்கள் 200 ரூபா. ஸோ 60 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு லைவ் மார்க்கெட்டில். சரிங்களா? இப்போ ஒரு லாட் 60 ரூபான்னு வச்சு 65 குவான்டிட்டி இருக்குன்னா 65 இன்ட்டு 60 பாயிண்ட் வந்திருக்குன்னா 3900 ரூபா, அரௌண்ட் 4000 ரூபா ப்ராஃபிட். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்? 140 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 65 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். பாருங்கள், 9000 இன்வெஸ்ட் பண்ணி 4000, அதாவது 50%. 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணால் 50000. சரிங்களா? இம்மிடியட் ரிட்டர்ன். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டியில் போய் பார்க்குறோம். பேங்க் நிஃப்டியில் செக் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அதனால் நம்ம டவுன் செக் பண்ணுறோம். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 900 வாங்கினது இப்போ பாருங்கள் 1000.044, அதாவது 150 பாயிண்ட் லைவ் மார்க்கெட்டில். சரி, இப்போ வந்து புட் சைட் பார்த்துருக்கோம். கால் சைட் பாருங்கள், இண்டிகேஷன் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. கால் சைட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் செல் சிக்னல் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ காலையில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறோம், சரி இது கீழே போகுது, ரெட் கேண்டில் வருது, அப்போ ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு பை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடு பை நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே என்ட்ரு ஆயிருந்தோம்னா 150 பாயிண்ட்டு. சரிங்களா? ஒரு லாட்டுன்னு எடுத்தால் கூட 30 இன்ட்டு 900, அதாவது 27000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 27000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லாட்டு 30 இன்ட்டு 150, 4500 எவ்வளோ இன்னும் ரிட்டர்ன் பாருங்கள். இப்போ 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 12,000 இன்னும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். ஸோ இது சென்செக்ஸ் பார்க்கலாம். இப்போ சென்செக்ஸ்மே ஃபுட் சைட் பார்க்குறேன் நான். சிக்னல் வரல. சப்போஸ் சிக்னல் வரலைன்னா நம்மளுக்கு இப்போ டவுட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சிக்னல் வருதா இல்லையான்னு பார்க்கணும். சரிங்களா? அப்படியே விட்டுறக்கூடாது. இங்கே பாருங்கள், சிக்னல் வந்திருக்கு பாருங்கள். அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 255 வாங்கினது. இப்போ பாருங்கள் 380, 100 பாயிண்ட், 100 இன்ட்டு 20, 2000 ரூபா ஒரு லாட்டில். ஸோ என்னோட இண்டிகேட்டரை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும், நீங்கள் என்னோட இண்டிகேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பின் பண்ணுங்கள். 9740806542, 9740806542. நன்றி.